ஏய் ப்ரௌன் பண்ண நில்லு. என்ன நீ இப்ப என்ன சொல்லிட்டு வந்த? என்ன சொல்லிட்டு வந்த? ஏய் நடிக்காத. என்ன சொல்லிட்டு வந்த சொல்லு. என்னது நான் நடிக்கிறேனா? நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. நீ இப்ப என்ன பார்த்து நான் என்ன சொன்னேன்? கருவாப்பையா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு தானே சொன்னேன். ஆமாடி, அது எதுக்குடி என்ன பார்த்து சொன்ன? நீ எதுக்குடி சொல்லணும்? அது உண்மைக்குந்தான். இந்த கருவாப்பையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்க. முன்ன பின்ன தெரியாது என்கிட்ட இப்படி சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன சார், முன்ன பின்ன தானே பார்க்கணும், பார்த்துட்டா போச்சு. ஏய் இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற யார்கிட்டயும் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு உங்ககிட்ட தான் வச்சுக்க தோணுது, வேற யார்கிட்டயும் வச்சுக்க தோணலையே. என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க. என்ன பேச்ச ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. போயா, ஒரு பொண்ணை அழகா இருக்குன்னு சொல்றா, பேச துப்பு இல்ல. போய் அங்கிட்ட. என்ன வாய் ரொம்ப ஓவரா போரு. இங்க ஓவரா போரு. அம்மா தாயே, நான் ஒன்னும் பேசல, நீ என்னவும் பண்ணிட்டு போமா. ஆனா என்கிட்ட மட்டும் வச்சுக்காத. என்ன வச்சுக்காத? தெளிவா சொன்னீங்கன்னா செஞ்சிருவோம். பெரிய கும்பிடு போறியாமா? போங்க. ஆனா உண்மையிலே நீ கருப்பு அழகந்தாயா. இங்க பாரு, உன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தேவையில்லாம என்கிட்ட பேசாம வேற ஏதாவது வேலை இருந்தா, படிக்கிற வேலை இருந்தா போய் பாரு போ. இங்க பாருங்க, மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே நடிக்க தெரியாது. இப்ப சொல்றேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கணுமா இல்லையான்னு அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா நான் இப்படித்தான். உண்மையில நீ என்ன பேசுறேன்னு புரியுதா? ஏன் புரியாம? எல்லாம் புரியும். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, எல்லாமே எனக்கு புரியும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. தேவைப்பட்டா என் பெரியப்பா கிட்டையும் என் அப்பா கிட்டையும் சொல்லுவேன். நீ தேவையில்லா வேலை பார்க்குதா? போய் உன் வேலையை பார்ப்போ. அடப்போ கருவப்பையா, இப்பவும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்க. சரி வரட்டா கருவப்பையா? ஆனா இப்பவும் சொல்றேன், ஐ லவ் யூ கருவப்பையா, பாய். அம்மாடியோ, இந்த வீட்டில் இந்த பிள்ளைகிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் சூர்யானே என்னமோ சந்தியன் என்னமோ சொல்லிட்டு போறாங்களே, போய் இவனா கேட்கணும். என்னடா சொல்லிட்டு போறாவ? இல்ல ஏதோ பிடிச்சிருக்கு கருவப்பையா, ஐ லவ் யூ என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்களே, காதுல விழுந்துச்சுங்கண்ணோ. இங்க பாரு, இது யாருக்கிட்டே அது சொன்ன தலைய சீவிடுவேன். போடா வேலை பார்த்துட்டு. நான் எதுக்காக வந்தேனோ அது இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லையே. ஆனா உங்களுக்கெல்லாம் நல்லாவே அமையுது. நடத்துங்க. எனக்கு எப்பமோ தெரியல. ஆமா போடா போய் வேலை பாரு போடா. ஆமா காலையில எங்கடா போயிட்டு வர? உங்களை மாதிரி வீட்டில் இருக்க சொல்றீங்களா? நானும் கார்த்திக் மச்சானும் வாக்கிங் போயிட்டு வரோம். அப்புறம் எத்தனை ஃபீவர் சைட் அடிச்சிங்க? அது எக்கச்சக்கண்ணா. என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்து தெரியுமா காலையிலே? ஆமாமா, உனக்கு ஏத்த மாதிரியே உன் கார்த்திக் மச்சான். போய் உன் கார்த்திக் மச்சானையே கெட்டி பிடிச்சி தூங்கு போடா. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் செய்ய போறேன். சரி, என் கார்த்திக் மச்சான் என்ன தேடுவான். கார்த்திக் மச்சான் எங்க இருக்கீங்க? போடா. ஓகே பாய். நம்மள காமெடி பீஸ் ஆக்குறதே ஆளுக்காளு வேலையா இருக்கு. அங்க என்னன்னா ராஜா, இங்கிட்ட என்னன்னா இந்த ப்ரௌன் மண்டை, இப்ப என்னன்னா இவன். சப்பா முடியல. இவன் வேற ஆபீஸுக்கு வேற டைம் ஆச்சு, வரமாட்டானோ. அவனுக்கு இப்ப வெண்பா கிட்ட இருந்து முத்தம் வேணும். அதுக்கு என்ன வெறுத்து வரான். அடே பிடிக்கல வெறுக்கிறேன்னு சொல்ற. ஆனா ஒரு முத்தத்துக்காண்டி இப்படி அலையிறேடா. டே ராஜா, நீ எப்படி இருந்த? இப்படி ஆயிட்டேடா. ராஜா கிட்ட பேசும்போது தைரியமா பேசிட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. ஆமாமா, ஏன் இருக்காது? ஆமா, இப்ப எதுக்கு நீங்க என் ரூமுக்கு வந்தீங்க? போங்க. அது எப்படி நீ என் ரூமுக்கு வந்து எனக்கு தரலாம், நான் உன் ரூமுக்கு வரக்கூடாதா? அது சரி, நீங்க வெளியே போங்க. அப்படியா? போணுமா? என்ன போகணுமான்னு கேள்வி கேட்குறீங்க? போய்த்தான் ஆகணும், போங்க. இப்போ எதுக்கு தூக்கு வச்சிருக்கீங்க? இறக்கி விடுங்க. போதாமல் காலங்கள் ஓட எண்ணங்கள் உரை சேர வழி என்னவோ தூரங்கள். அண்ணி, ராஜன் அங்கே இருக்காங்க. மகேஷ் வாரான், இறக்கி விடுங்க. அண்ணி. மகேஷ் போலாமா அண்ணி? டைம் ஆயிட்டு, நீ கிளம்பு, நான் கூட்டிட்டு வரேன். அண்ணா அங்கதான் இருக்காங்களா? சரிண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். பாய். மகேஷ் நில்லுடா, நான் வரேன். என் கூட தான் வர, புரியுதா? நீங்களாச்சு அண்ணனாச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய்ண்ணா. கிளம்பலாமா? வா, நானே கூட்டிட்டு போறேன். ஏதோ என்ன வெறுக்கிறீங்க, என்னெல்லாமோ ஸ்டைலாக விட்டீங்க, இப்போ எங்க போச்சு? ஆமாடி, இப்பவும் நான் வெறுக்க தாண்டி செய்யறேன். ஐ ஹேட் யூ. ஆனா என் கூட தான் வரணும். வா. இது நல்லா நியாயமா இருக்கு. எல்லாம் நியாயமா தான் இருக்கு. கிளம்பு, டைம் ஆயிட்டு. கிளம்பிட்டோம், வாங்க வந்து தொலைங்க.
ஆபீஸுக்கு வாடி, உனக்கு வேலை தந்திய உன்னை நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு. அது பார்க்கலாம். திமிரு பாத்துக்கிறேன்டி. போயா. கிளம்பலாமா? அப்படியே சொல்லிட்டு தான் இருக்கேன் தவிர கிளம்ப மாட்டேங்கிறீங்களே. வாங்க போலாம். ஆமா பாண்டியன், வேலை வெட்டிக்கெல்லாம் போறதில்ல போல, இப்படி திண்ணில வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமா அவர் அப்படி வேலைக்கு போறதுதான் டிட்டாப்பா கிளம்பி வந்திருக்காரு. வேலைக்கு போயிட்டு வர சொல்லு தம்பி. கிட்ட தானே நிக்காவ, 2 பேரும் பேச வேண்டியதானே, நம்மளையே இடையில இழுத்து போடுறாவ. இவங்களுக்கு தம்பியா பிறந்துட்டு அவருக்கு மச்சானா இருந்துட்டு நான் தான் இடையில இருக்க வேண்டியதா இருக்கேன். சி, இது என்ன பொழப்பு? நான் இப்போ வந்து திண்ணையில உட்கார்ந்து இல்லைல்ல, ஆளா வந்து இடத்த பிடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறது யாரு? வேணா, திண்ணையில இடம் இருக்கு, வந்து உட்கார சொல்லுடா. எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? ஆமா இவங்க சொன்ன உடனே நாங்க உட்காந்துடணும். எனக்கு வேற வேலைன்னு சொல்லி இல்லை பாரு. ஆமா உனக்கு வேற வேலை இருக்கும்ல, போயா போய் பார்த்துட்டா போயா. இல்ல, இப்ப எதுக்கு இப்படின்னு நான் கேக்குறேன். பேசணும்னா பேச வேண்டியதானே, எதுக்கு இப்படி? டேய், உட்கார சொல்லுடா, எங்களுக்கு உட்கார தெரியும். அப்புறம் பாண்டியா, என்ன வேலை இல்லை போல, அண்ணன் கூட உட்காந்துட்டா? இல்லை மச்சான், இப்போதைக்கு வேலை இல்லை, ஆனால் அப்புறமா ஒரு பெரிய வேலை இருக்கு, அதுக்கு வேணா வாரீங்களா மச்சான்? ஒரு கை குறையுது, வந்துட்டா போச்சு. என்னடா வேலை? கண்டிப்பா மச்சான், போகும்போது கூப்பிடுறேன், வந்துருங்க. சரி, என்ன ஓ அண்ணன் ரத்னம் பேச மாட்டாரோ? நாங்க தான் தாங்கி வந்து பேசணுமோ? அவர் என்ன பேசுனா வாயிலிருந்து முத்தா கீழே விழுந்துரும்? நாங்க பேசினா முத்தெல்லாம் கீழே விழாதுப்பா. அதான் நாங்க பேசுறத நான் கேட்கவா போறாரு? அவங்க நண்பன் தனசேகர் பேசுறது தானே கேட்குவாங்க, நாங்க பேசுறதையா கேட்பாங்க? டே ரத்னம், என்னடா வேணும்? சரி, ஏதோ புத்தி கட்டு போயிட்டேன், இப்ப திரும்ப வந்துட்டேன்ல, இனிமே போக மாட்டேன், சும்மா விட மாட்டேன். சரி, இப்ப நீயும் நானும் சம்மந்திய மாற போறோம். பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை எப்ப வைக்கலாம் சொல்லுங்க சமந்தி? அது நீங்க சொல்லுங்க சமந்தி, நீங்க எப்ப வைக்க சொல்றீங்களோ அப்பா வச்சிடலாம் சிறப்பா. சரி, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், பிள்ளைங்க லவ் பண்ணட்டும். கொஞ்ச நாளைக்கு நல்லா லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம். நீ சொல்லிட்டலாம், சரியாதான் இருக்கும், வச்சிருவோம். உன் விருப்பப்படி எப்போ கல்யாணம் பண்ணணுமோ அப்போ கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்போ என்ன அவசரம்? அண்ணா, நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டல, என்ன மறந்துட்டீங்களே அண்ணா? அது எப்படிடா நான் அவனை மறப்பேன்? அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்டா? இல்லைண்ணா, சும்மா தான் சொன்னேன். நீங்க மறக்க மாட்டீங்க எனக்கு தெரியும்ண்ணா, ஏன்னா நீ என் அண்ணனாச்சு. அதுவும் போதும் உங்க அண்ணன் தம்பி பாசம். டே ரத்னம், வாடா, அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். எத்தனை வருஷம் ஆச்சு 2 பேரும் சேர்ந்து வெளியே போவி. அதுக்கு என்னடா, போயிட்டா போச்சு. டேய் தம்பி, ஜீப்பை ரெடி பண்ணு. ஓகேண்ணா, இப்பவுமே ரெடி பண்றேன். டேய் ரத்னா, என்னை மன்னிச்சிருடா, நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என்னை மன்னிப்பியடா. நீ என் நண்பன்டா, உன்னை ஏன்டா நான் மன்னிக்கணும்? நீ எதுவுமே பண்ணல, உன் மேல எனக்கு கோவமே இல்லை. வாடா, அப்படியே போய் ஊரை சுத்திட்டு வருவோம். எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாடா, எத்தனை வருஷம் ஆச்சு? போலாமா? ஆமாடா. ஏன்டா சாரதா கிட்ட பேசவே மாட்டேங்கிற? என்னடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டு பலமா இருக்கு? அவ ஏன் தங்கச்சி, அது எப்படி பேசாம போவேன்? அதெல்லாம் பேசுவேன். அதானே பார்த்தேன், நீ அது பேசாம இருக்கதாவது. அண்ணா, ஜீப் ரெடி, போலாமா? சரி வா, தம்பி ரெடி பண்ணிட்டான், போலாம். என்னடா பிளான் சொதப்புறம் போல இருக்கு. என்ன பாஸ், இப்படி அந்த பொண்ணு தனியா வருவேன்னு சொன்னீங்க, ஆனா அந்த பொண்ணு வேற யாருக்கு கூடவாரு? அது வேற யாரும் இல்லடா, என் கம்பெனி பாஸ். ஆனா வெண்பாக்கு பாஸ் கூட என்ன வேலை? உடனே அத்தையை பார்க்கணுமே. சரிடா, இன்னைக்கு இந்த பிளான் வேண்டாம், கண்டிப்பா சொதப்போம். நான் சொல்லும்போது செய்யலாம். நான் இப்போ போய் என் அத்தையை பார்த்துட்டு வரேன், நீ கிளம்பு. சரி பாஸ். ச்சே,
நான் போட்ட பிளான் இன்ன வரைக்கும் சொதப்புனது கிடையாது. உன ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பிட்ட. இந்த வெண்பா கூட இந்த ராஜா எப்படி? அத்தை உடனே பார்க்கணுமே. பாஸுக்கு இந்த பிஏ கூட என்ன வேலை? ம், அத்தை உடனே பார்க்கணும். அத்தை இவ தனியா வருவான்னு தானே சொன்னாங்க. ஆனா இவ பாஸ் கூட வந்திருக்கா. அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? இல்ல, உடனே அத்தையை பார்க்கணும். சரி, இப்போதைக்கு போய் அத்தையை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வெண்பாவை என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏய் ராஜா, இந்த கம்பெனிக்காரன் ரொம்ப இழுத்தடிக்கான். இதுக்கு மேலே இங்கே டீலிங் வேண்டாமோன்னு தோணுது. உனக்கு எப்படி? அப்படியா? ஃபைலை கொண்டா. இவனா? இவன் ரொம்ப இழுத்தடிக்கான்டா. ம், வேண்டாம். இதோட டீலிங்கை முடிச்சிடு. எல்லாமே செட்டில் பண்ணி அனுப்பி விட்டுரு. அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடு. ஆமாடா, இதுதான் நானும் சொல்ல நினச்சேன். நீயே சொல்லிட்ட. நானே அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருது. இது அந்த தனசேகர் கொண்டு வந்த அந்த பாட்டி தானே இது? ஆமாடா, அது தனசேகர் கொண்டு வந்தது தான். இதுக்கு மேலே இந்த கம்பெனி கூட நமக்கு எந்த டீலும் வேண்டாம். எல்லாமே நீயே பார்த்து முடிச்சு விட்டுரு. ஓகே ராஜா. ராஜா. டேய் மாயா. எஸ் மாயா. போய். ராஜா, நீங்க எல்லாரும் உங்க மாமா வீட்லயே தங்கியிருக்கீங்க. இப்போ அதில் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்ன ராஜா, என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அத்தனை ஃபோன் அடிச்சு நீ பிக் பண்ணவே இல்லை. என்னாச்சு ராஜா? ஒய் ப்ராப்ளம்? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மாமா வீட்டில் இருக்க ஆசை, அதனால மாமா வீட்டுக்கு போயிட்டோம். உனக்கு எதுவும் ப்ராப்ளம்? இல்லை ராஜா, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட சொல்லவே இல்லை, அதான் கேட்குறேன். எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணுமா? அவசியம் இல்லை. ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா பேசணும்னா பேசு. இல்லையா நீ கிளம்பலாம். ஓ, அவ்வளோ தூரமா? சரி, எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன். நீ என் காலடியை தஞ்சமனு கடக்க வைக்கல. என் பேர் மாயா இல்லை. மே கமிட் சார். அவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? எஸ் கமின். என்ன மேடம்? சைன் போட ஒரு ஃபைல் தந்தேன்ல, அந்த ஃபைல் அங்க. ஏன் ராஜா கிட்ட இந்த வெண்பா பார்த்தாலே 10 கிட்ட வருது. ஃபைலா? நான் இன்னும் சைன் பண்ணல. இரு, சைன் பண்ணி தரேன். வாங்கிட்டே போ. அப்புறம் வெண்பா. என்னண்ணா? ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்க நினச்சேன். காலையில் ஏதோ சந்தியா உங்ககிட்ட என்னமோ சொன்னாலாமே, என்ன? எனக்கு தெரியாது. என்னடா சூர்யா, என்ன சொன்ன சந்தியா? ஆமா வெண்பா, உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட சொன்னது அந்த மகேஷ் தானே? அது இருக்கட்டண்ணா, ஆனால் சந்தியா உங்களை பார்த்து என்னமோ சொன்னாலாமே, என்னண்ணா? டேய், என்னடா சொன்னா? உன்கிட்ட சொன்னவன் இதையும் சொல்லி தானே இருப்பான். அப்புறம் ஏன் என்கிட்ட கேள்வி? ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நான் இங்கே ஒத்தி நிற்க என்னை கண்டுக்காம நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதல்ல நான் தாரேன். ஏய் வெண்பா. என்ன? சூர்யா பார்த்து சந்தியா என்ன சொன்னா? சொல்ல முடியாது ராஜா. இன்னும் நீ போகலையா? நீ போலாமாயா? நான் தான் சொல்லிட்டேனே, ஆபீஸ் விஷயமா எதுவும் பேசா இருந்தா பேசு. பஸ்னால எதுவுமே இல்லை, நீ கிளம்பலாம். ஓ, அவ்வளோ தூரம் வந்துட்டல. சரி ராஜா, நீ என் காலில் விழுந்து கெஞ்சுவல்ல, அப்புறம் தெரியும் இந்த மாயா. ஆடு, எவ்வளோ தூரம் ஆடணுமோ ஆடு. ஓகே ராஜா, நான் கிளம்புறேன். பேச ஒன்றும் இல்லை. ஏ ராஜா, இவ சொல்ல மாட்டேன், இவ ரொம்ப பண்ணுவான். சந்தியா அப்படி என்னடா சொன்னா? புரியாண்ணா, வீட்டில் பேசுகிறலாமா எப்படி? ஏமா ஏன் நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? ராஜா அனுபவிக்கிற மாதிரி நானும் அனுபவிக்கணுமா என்ன? வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்ன சூர்யாண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? டேய், அதெல்லாம் இருக்கட்டும்டா. சந்தியா உன்னை பத்தி என்னடா சொன்னா? அதை சொல்லடா முதல்ல. அவளா உன் தொம்பிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ அவ என்ன சொன்னான்னு. அதை என் வாயில வேற சொல்லணுமாகும். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் டேய், சொல்லாமலே கிளம்பிட்டான். ஏ வெண்பா. என்ன சார்? சூரிய பார்த்து சந்தியா என்ன சொன்னா? அதான் சூர்யாண்ணே சொன்னாங்களே, மகேஷ்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, வரட்டா? ஓ, விடியா? என்ன இது ஆபீஸ்? ஐயோ, நீ என்ன வெறுக்கிறேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கே இது? ஆமாடி, உன்னை நான் இப்பவும் வெறுக்கத்தான் செய்கிறேன். ஆனா நீ வெறுக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்னை விடுங்க, இது ஆபீஸ், யாராவது வந்துருவாங்க. சரி சரி ஹிந்தி. சரி ஓகே, சூர்யா கிட்ட ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்டை முடிக்க சொல்லிருக்கேன். அதுக்கான மெயில் பண்ணணும். அது சூர்யா எல்லாமே பார்த்துப்பான். சூர்யா கிட்ட போ, எல்லா டீட்டெயிலும் அவன் தருவான். ஓகே சார். ஓகே, நீ போ. நீ ஃபோன் அடிச்சானா? அவ கதையை முடிச்சிட்டானா? பொறுமையா ஈஸ்வரி, அவன் முடிச்சுட்டு கால் பண்ணுவான். என்ன பொறுமையா இருக்க? இல்ல, எனக்கு அந்த வெண்பா கதை முடிஞ்சே இருக்கணும். சக்திக்கு கால் பண்ணி கேளுங்க. அத்தை, சக்தியை வந்துட்டான், கதையை முடிச்சிருப்பான். என்னாச்சு சக்தி? அவ கதையை முடிச்சிட்டியா? நல்ல விஷயம் தானே. போங்க அத்தை,
நான் பிளான் போட்டிருந்தா கூட அவ கதையை நான் முடிச்சிருப்பேன். நீங்க ஸ்கெட்ச் போட்டு தந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்துருக்கேன். சக்தி, நீ என்ன சொல்ற? அப்படி ஈஸ்வரி போட்ட ஸ்கெட்ச் இன்ன வரைக்கும் மிஸ் ஆனதா? கிடையாது. நீ சொதப்பிட்டு இப்ப ஈஸ்வரி மேல பழி போடுதியா? அத்தை, நீங்க ஸ்கெட்ச் போட்டு எப்படி தந்தீங்க? அந்த வெண்பா தனியா வருவா, இந்த டைம்ல இந்த இடத்துல வருவான்னு நீங்க தானே ஸ்கெட்ச் போட்டு தந்தீங்க. அவ எப்படி ராஜா கூட வந்தா? என்ன சொல்ற? ராஜாவா? ஆமா அத்தை. இப்போ நீங்க ஸ்கெட்ச் படி நான் தூக்குனேன்னா ராஜாவை சேர்த்து தான் மேல அனுப்பணும். எப்படி வசதி சொல்லுங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ராஜாக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ராஜா வச்சுதானே கதையே இருக்கு. என் மாயாவுக்கு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் நினைச்சதை அடைய முடியும். இங்க பாரு, எனக்கு வெண்பா கதை மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? நீங்க போட்ட ஸ்கெட்ச் இப்போ வேலைக்கு ஆகாது. என்கிட்ட வேற பிளான் இருக்கு. அதுபடி செஞ்சா அவ கதையை நான் ஈஸியா முடிச்சிருவேன். என்ன பிளான்? அது வெண்பாவை நீ என்ன பண்ற ஏது பண்றியோ அது ஓ இஷ்டம். என்ன வேணா பண்ணு. எனக்கு அந்த இன்பா இருக்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம். சொல்லிட்டீங்கல்ல அத்தை. அந்த இன்பவனை என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு மட்டும் பாருங்க. என்கிட்ட இருந்து இப்ப வேணா மிஸ் ஆகலாம். அடுத்த ட்ரிப்பு மிஸ் ஆகவே முடியாது. ஆமாத்த, இந்து வாராளா? அப்படியா? இந்து எதுக்கு வாரா? அவளை யார் வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். ஈஸ்வரி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. இப்ப இந்துவை ஏன் வர சொன்ன? இங்க பாரு, நீ வாய முடிட்டு அமைதியாரி. இந்து வந்தாதான் சூரிய பிரகாஷோட கதையை முடிக்க முடியும். ஈஸ்வரி, அதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். இந்து வேண்டாம். சக்தி, 4 மணிக்கு அவ பிளைட் இறங்குவா. அவளை போய் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வா. சரி அத்தா, நானே கூட்டிட்டு வரேன். பாரு, அவளை வச்சு காரியம் இருக்கு. நீ எதுவும் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். புரியுதா? சரி அத்தா, சரி. இப்போ ஈஸ்வரி, உனக்கு எது பைத்தியமா பிடிச்சிருக்கு. இந்து வேண்டாம். அவ யாருல தவிர தெரியுமில. வேண்டாம், பிரச்சனை ஆயிடும். சொல்றத கேளு. பாருங்க, அந்த இந்துவை வச்சுதான் சூரிய கதையை முடிக்க முடியும். நீங்க அமைதியா இருந்தா போதும். இந்து வந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஆமா ஆமா, அவ யார் பொண்ணு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவ ஏன் பொண்ணு. வேண்டாம் ஈஸ்வரி, முட்டாள்தனம் பண்றேன். நீ சொன்னனால தானே அவ சூர்யா வேண்டான்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு கிளம்புனான். இப்போ மறுபடியும் அவளை வச்சு நீ என்ன பண்ண போற? அவளை வச்சு பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவ யாருன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வேண்டாம். அவளை வேற எவனுக்காவது ஒரு பிச்சைக்காரனுக்கு கெட்டி கொடுத்து அதை ஒழிச்சுடுற வழிய பாரு. அந்த சனியை நமக்கு வேண்டாம். அந்த சூர்யாவை அடிக்கணும்னா அவ வேணும். 1000 இருந்தாலும் அவன் பொண்ணு வேண்டாம். அது எப்ப வேணாலும் அது மாறிடும். உண்மை தெரிஞ்சிச்சு நம்மளையே ஏத்து நிற்கும். வேண்டாம் ஈஸ்வரி. அதுக்காக தானே சின்னதுல இருந்து அவன் மனசுக்குள்ள விஷத்தையும் நஞ்சையும் வதச்சு வச்சிருக்கேன். இப்ப அந்த ஈஸ்வரி பொண்ணாதான் அவ இருக்கா. அவன் பொண்ணா இருக்கலாம். ஆனா என் பொண்ணு இப்ப அது ஒரு பிரச்சனை வராது. அவளை வச்சுதான் அந்த சூரிய கதையை முடிக்க முடியும். இங்க பாரு, இந்து வேண்டாம். இந்துவை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சு நம்ம கதை மொத்தமும் முடிஞ்சிச்சு. இத்தனை வருஷம் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போகும். வேண்டாம் ஈஸ்வரி, முட்டாள்தனம் பண்ணாத. நீ வாய மூடு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அது எந்த பிரச்சனையும் வராது. நீ அமைதியா இரு. மாயாவுக்கு தெரியாம அவளுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இந்துவையும் போட்டு தள்ள தயங்க மாட்டா. எனக்கு இந்து வச்சு காரியம் நவுற்ற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு என்னன்னு எனக்கு என்ன. வேண்டாம் ஈஸ்வரி, வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மள சும்மா விட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்க குழந்தை நம்ம கிட்ட வளர்ந்து விஷமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. வேண்டாம் ஈஸ்வரி. அப்படி எதுவும் நடக்காது. அவ இப்ப ஏன் பொண்ணாதான் இருப்பான். நீ வாய வச்சுட்டா அமைதியா இரு. நான் பாத்துக்கிறேன். இப்ப பாரு, இந்து வந்தா சக்தியை பத்தி உனக்கு தெரியும். சக்திக்கு இந்து மேல ஒரு கண்ணுன்னு அவளை பல வாட்டி அடைய ட்ரை பண்ணிருக்கான். இப்போ நீ வேண்டாம். இவனே சொதப்பிடுவான். வேண்டாம்.
இவன் இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கு. வேண்டாம். இங்க பாரு, சக்திக்கு தெரியும் நீ வாயை மூடு. அப்படி எதுனாலும் அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு தனசேகர். என்ன விசுவாசம் எட்டி பாக்குதோ? பாரு ஈஸ்வரி, எனக்கும் அந்த குடும்பத்தை பிடிக்காது. எனக்கு எந்த விசுவாசமும் கிடையாது. இந்து வந்தா பிரச்சனை வரும். வேண்டாம் ஈஸ்வரி, இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேளு. முட்டாள்தனம் பண்ணாத. நீங்க வாயை மூடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். தேவையில்லாம அதையே பத்தி பேசி மாயாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு, நீ உயிரோட இருக்க முடியாது. அமைதியா இரு, மாயாக்கு தெரியக்கூடாது. இந்து அவ கூட பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே இருக்கணும், புரியுதா? நான் சொல்றத நீ என்னைக்கு கேட்டிருக்க? உன் விருப்பப்படியே செய். நான் வந்துட்டேன், இனிமே ஏன் ஆட்டம். டேய் சூர்யா, என்னடா இங்க வந்து நிக்க? சரி, சந்தியா என்னடா உன்னை பத்தி சொன்னா? நீ எதுக்குடா அதையே கேட்டுட்டு வர? சொல்லுடா, என்னடா சொன்னா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அவளுக்கு பிடிச்சிருக்கான். என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆமாடா, ஆமா. நீ எதுக்குடா இவ்வளோ சந்தோஷப்படுற? என் நண்பன் வாழ்க்கை இப்படியோ போயிடுன்னு நினைச்சேன். ஆனா என் நண்பனையும் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்க பாரு, அதை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுடா, பேசுவோம். டே ராஜா, ஏன்டா? என் லைஃப்ல என்ன நடந்துன்னு யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. வேண்டாம். அந்த பொண்ணு விளையாட்டா சொல்லிச்சு, நான் விளையாட்டை தான் எடுத்துக்கிட்டேன், வேற எதுவுமே இல்லை. நான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சலுக்காண்டி நீ உன் லைஃப்பை தியாகம் பண்ண போறியா? என் நண்பன் இப்படி இருக்காத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உனக்கு சந்தியாவை பிடிச்சிருக்கானோ சொல்லு, வீட்டில் பேசுவோம். தேவையில்லாம அவளை வச்சு நீ ஏதாவது பண்ண மாதிரி நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். பாரு, நான் யாருக்காகவும் தியாகம் பண்ணல. எனக்கு வேண்டாம், எனக்கு அது செட் ஆகாது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அது சின்ன பிள்ளை, ஏதோ விளையாட்டா சொல்லிட்டு விடு. நான் அதை சீரியஸாகவே எடுக்கல. அது விளையாட்டா சொன்னான்னு தான் நான் நினச்சிருக்கேன். நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத. வேண்டாம். சரிடா, அது சின்ன பிள்ளை விளையாட்டா சொல்லிச்சு, ஓகே. நீ வாழ்க்கையில் கல்யாணமே பண்ண மாட்டியா? சொல்லு, இப்படியே இருக்க போறியா? எனக்கு அவ தந்துட்டு போன வழியே அதிகமாக இருக்கு. வேண்டாண்டா, வேண்டாம். நான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன். இங்கே பாரு, என் நண்பன் இப்படி இருக்கதை பார்க்க என்னால் முடியாது. அந்த சந்தியா பொண்ணு நானும் பார்த்துருக்கேன். யார்கிட்ட இந்த மாதிரி பேசுறது கிடையாது. உன்கிட்ட வந்து பேசிருக்கானா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உண்மையில உனக்கு பிடிச்சிருக்கு. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நீ ரொம்ப நல்லா இருப்ப. இங்கே பாரு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சு நடத்துப்பான். ப்ளீஸ் சூர்யா, எல்லாத்தையும் விட்டு தூக்கி எரிஞ்சிரு. வேண்டாம், நீ மூவ் ஆன் ஆகு, அதான் நல்லது. அவ தந்த காயத்தை தூக்கி குப்பையில போடு, அதுக்கெல்லாம் ஒத்தே கிடையாது. இங்கே பாரு, இந்து என்னை என்ன சொல்லி தூக்கி எறிஞ்சான்னு உனக்கு தெரியுமில? நான் ஒரு அனாதை, அப்படிதான் என்னை தூக்கி எறிஞ்சான். சந்தியாவுக்கு நாளைக்கு என்னை பற்றி நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சா எந்த பொண்ணுடா வரும்? வேண்டாண்டா. அந்த பொண்ணு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தது, கண்டிப்பாக என் கூட தனியாக வந்து வாழ மாட்டா. வேண்டாம் ப்ளீஸ், இதோட இந்த பேச்சை விடு. சந்தியா உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு ஒன்று கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா நீ என்ன செய்வேன்? அதுக்கு சான்ஸே இல்லைடா. எந்த பொண்ணும் ஒத்துக்காது. நீ தேவையில்லாமல் பண்ணாத ராஜா, ப்ளீஸ். அது எப்படி நீயா ஒரு முடிவெடுப்பேன் சொல்லு? அவ எல்லாம் தெரிஞ்சு உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அதை மட்டும் சொல்லு. அது அப்போ பார்க்கலாம். அவ அப்படி சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். ராஜா, உள்ளவா வெண்பா. என்ன வெண்பா இங்க? இல்லை, சூர்யா அண்ணா கிட்ட ஒரு ஃபைல் வாங்க தான் வந்தேன். அப்படியே நீங்கள் பேசிட்டு இருந்ததையும் கேட்டேன். வெண்பா, அவ சின்ன பொண்ணு, விளையாட்ட சொல்லிட்டா. நீ எதுவும் எனக்கு சந்தோஷம் தானா என் சூர்யா அண்ணாவை சந்தியா கல்யாணம் பண்ணுறது? என்ன வெண்பா சொல்ற? சூர்யா அண்ணா, உங்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, அத்தை மாமா தான் உங்களை அம்மா அப்பா மாதிரி வளர்த்துனது எல்லாமே எங்களுக்கு தெரியும். சந்தியாவுக்கும் தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், அப்பாவுக்கு சந்தியாவை சூர்யா அண்ணாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, வேற யாருக்கும் சந்தியாவை கெட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயமும் எனக்கு தெரியும். என்ன வெண்பா சொல்ற? உண்மையாவா? ஆமாம், அப்பா எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, என் நண்பன் பிள்ளைங்களுக்கு தான் நான் பெற்ற பிள்ளைங்களை கட்டி கொடுப்பேன், இந்த வீட்டு மருமகன்னா என் நண்பன் பெற்ற பிள்ளைங்க அப்படின்னு. அது ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் எதனால் அத்தை மாமா எல்லோரும் பிரிஞ்சாங்க அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதாவது விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், மாயோட அப்பா எங்கள் அப்பா கிட்ட டிரைவராக வேலை பார்த்தாரு, அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற வெண்பா? மாயா அப்பா தனசேகர் மாமா கிட்ட டிரைவரா வேலை பார்த்தவரா? ஆமாம். அப்படின்னா மாமா அம்மா அப்பா பிரிஞ்சது காரணம் தனசேகரா இருக்குமோ?
கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் இந்த தனசேகரை பற்றி கண்டுபிடிக்கணும். என்கிட்டயே டபுள் கேம் ஆடுற அப்படின்னா என் அப்பா அம்மா சாவுக்கும் அந்த தனசேகர் தான் காரணமாக இருப்பானா? நானும் கண்டுபிடிக்கிறேன் என் அப்பா அம்மாவுக்கு சாவு யாரு காரணம்னு. என்ன 2 பேரும் நல்லா தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்களே என்ன? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொன்னது எங்களுக்கு ஷாக்காக இருக்கு தனசேகர் அவங்கள பற்றி. அப்புறம் சூரியண்ணா, சந்தியை பற்றி ஒன்று சொல்கிறேன். அவள் ஒன்று வேணும்னு பிடிவாதம் பண்ணிட்டானா அவள் அதை அடையாமல் விட மாட்டான். கண்டிப்பாக உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும்போதே தெரியுது. ஏன்னா அவள் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி போய் பேசினதும் கிடையாது, நின்னதும் கிடையாது. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கானா அந்த அளவுக்கு உங்களை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, உங்கள் விருப்பம். யார் வேண்பா? அது உன் தங்கச்சி தானே, சொல்லி வை. தேவையில்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. என்னடா பயமா இருக்கா? நான் எதுக்குடா பயப்படணும்? எனக்கு என்னடா பையன்? அந்த பொண்ணு தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். வேண்பா சொல்லி வை. வேண்டாம். என்னண்ணா, நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் அவள் செய்வாள். நான் எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதை தான் அவள் செய்வாள். நீங்கள் வேறண்ணா, போங்கண்ணா. அப்போ நீ அவ செய்யறத செய்ய சொல்லு, அப்ப செய்ய மாட்டாள்ல? அவளுக்கு என்னை பார்த்து நல்லாவே தெரியும் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு. சாரிண்ணா, நீங்களே அவகிட்டேருந்து தப்பிச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று, பாவண்ணா, நீங்கள் சிக்கினீங்க, உங்கள் சோழி முடிச்சு விட்ருவா. ஏய் சூர்யா, உன் நிலமை அதுக்கு நான் லவ் பண்ணணும். போடா. சூர்யாண்ணா, நீங்கள் லவ் பண்ணிடுவீங்க, அவள் லவ் பண்ண வச்சிருவா. அப்புறம் சூர்யா, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆல் தி பெஸ்ட்டா. பார்க்கலாம்டா. சரி, நீங்கள் இப்படியே பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வேற கிளம்பணும். எங்க போற? நீங்கள் தான் என்னை வெறுக்கிறீங்களா சார்? அப்புறம் எதுக்கு சார் கேட்குறீங்க நான் எங்கே போகிறீங்கன்னு? ஆமா ஆமா, உங்களை ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் எங்க போற? நானே கூட்டிட்டு போறேன். எங்கேயும் போகலையா? வீட்டுக்கு தான் போகிறேன். என் வீட்டுக்கும் போகக்கூடாதா? நானும் வீட்டுக்கு தான் போறேன், நானே கூட்டிட்டு போறேன். வா. ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. தாயே, அதை நான் வீட்டில் வச்சு கூட பார்த்துப்பேன். கிளம்பு. சரி சூர்யா, ஃபைல் எடு. நம்ம வீட்டில் வச்சு பார்த்துருவோம். மெயில் தானே அனுப்பணும், வீட்டில் வச்சு அனுப்புவோம். அப்போ நம்ம கிளம்புவோமா? ஓகேடா, கிளம்புவோம். என்ன வழியம் வரைச்சிட்டு நிற்க? தள்ளு. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு வேற வேலை இல்லை பாருங்க. நான் சும்மா நிற்கேன். ஆமாம், உங்களுக்காண்டி நிற்கன்னு நினச்சிட்டிங்களோ? அம்மா தாயே, நான் ஒன்றும் நினைக்கல. ஆளை விடுறியாம்மா? அப்புறம் ஏதாவது காஃபி எதுவும் கொண்டு வரணுமாங்க? என்னன்னு கேட்டேன். ஐயோ, காஃபி தானே வேணும்னு கேட்டேன். ஏதோ முத்தம் தர மாதிரியே பதற. என்னது? சரி சரி, எதுவும் வேணுமா? அம்மா தாயே, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம். போமா, போ, உன் வேலையை பாரு. நாளை பின்ன கேட்டால் கிடைக்காது, தரும்போதே வாங்கிக்கோங்க. அம்மா, உங்ககிட்ட நான் எதுக்குமா கேட்க போறேன்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ போமா. பின்னாடி அழும்போது தெரியும், பார்த்துக்கிறேன். ஆமா ஆமா, அழ போறாங்க. பொடி ப்ரௌன் மண்டை. படக்கரோப்பையா? ஏய் என்ன? நீ என்ன ப்ரௌன் மண்டைன்னு கூப்பிட்டா நான் உன்னை கருவப்பையன் தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்? கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோ. இந்த கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.